ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 புதன்கிழமை நைட்டு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனவரி 22 பார்த்தீங்கன்னா 4-5 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ராகுவும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். ராகுவும் புதனும் சேர்ந்த யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் பார்த்தோம்னா சூரியனை சேர்ந்தவங்களுக்கும் சனியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கேதுவை சேர்ந்தவங்களுக்கும் சந்திரனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மைனஸாக அவரேஜாக இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கையில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து சூரியகுமார் யாதவ் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து திலக் வர்மா, அவருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அவர் ஒரு 40+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து அபிஷேக் சர்மா ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிங்கு சிங்கும் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் தான் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹார்திக் பாண்டியா பவுலிங் போகிறப்போ ஒரு விக்கெட் எடுப்பார். அடுத்து அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட்டும் இல்லை 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங் போகிறப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேட்டிங் வந்தாலும் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹர்ஷ்தீப் சிங் 4-5 விக்கெட் எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அடுத்து முகமது சமி, வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கிலாந்தில் பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பில் சால்ட் ஒரு 20-25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பென் டக்கட், அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அவர் ஒரு 50+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹாரி ப்ரூக்கு, அவர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அடுத்து ஜேக்கப் பெத்தல், அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார். லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஜேமி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா 2+ விக்கெட்ஸ் எடுப்பார் பவுலிங் பார்ப்ப. பேட்டிங் வந்தாலும் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா அடில் ரஷீடு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மார்க் விட்டு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா கஸ் அட்கின்சன், அவர் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் இங்கிலாந்து 2 டீம்லையுமே சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷ்தீப் சிங், ஜாஸ் பட்லர், பென் டக்கட், ஜேக்கப் பெத்தல், ஜேமி ஓவர்டன், அடில் ரஷீட், ஜோஃப்ரா ஆர்ச்சர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் பார்த்தோம்னா திலக் வர்மா, ஹர்ஷ்தீப் சிங், பென் டக்கட், இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம். 10 டீமுக்கு மேலே போகிறாங்க. இன்னும் வேறு யாராச்சும் கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜேமி ஓவர்டோனையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பவுலிங் வரப்போ நிறைய விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வரப்போ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ திலக் வர்மா, ஹர்ஷ்தீப் சிங், பென் டக்கட், ஜேமி ஓவர்டன், இவங்களெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள்.